என்னடா 907 ரொமான்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். பட் உலகத்தை பத்தின பல சீக்ரெட்ஸ் இந்த சப்ஜெக்டுக்குள்ள இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷிகள் முனிகள் எல்லாம் இந்த உலகத்தோட தேவதைகளோட என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதுல பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இது. பட் இந்த ஸ்டோரிய உலகத்தோட ஆரம்ப கட்டத்துல இருந்து தான் நாம பார்க்கணும். அப்பதான் இந்த கதையை நாம புரிஞ்சுக்க முடியும். சோ கந்து மகரிஷின்னு சொல்லப்படும் ஒரு மகரிஷிக்கும் தேவலோகத்துல உள்ள ஒரு தேவதைக்கும் பத்திக்கிட்ட லவ் தான் இந்த கதை. இந்த கான்செப்டை நான் ரிசர்ச் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கதைக்குள்ள ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்டும் இருக்கு, உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்டும் இருக்கு, அண்ட் கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்டும் இருக்கு. ஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன்று நாம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவலோகத்துல உள்ள இந்திரன்ன்றது தனி நபர் கிடையாது, அது ஒரு பதவி, இந்திர பதவி. அந்த பதவியில யார் உக்காந்தாலும் அவங்க இந்திரன் தான். யாகங்களை ப்ரொசீஜர் படி பண்ணா இந்திரலோகத்துக்கு அரசனாகலாம், இந்திரனாகலாம் என்ற சிஸ்டம் இருக்கு. ஸோ நிறைய ரிஷிகளும் முனிகளும் அந்த இந்திரலோகத்துல உள்ள இந்திர பதவிக்கு டார்கெட் வச்சுக்கிட்டு தான் இவங்க இங்க கடுமையான தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்ச முனி தான் கந்து மகரிஷி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல இந்த கதையை உலகத்தோட ஆரம்ப கட்டத்திலிருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து மைத்தாலஜிக்கல் பேஸ்ட் ஸ்டோரி. சோ கந்து மகரிஷி கடுமையான தவம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த இந்திரனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு, எங்க தன்னோட இந்திர பதவிக்கு ஆப்பு வந்துடுமோன்னு. சோ இந்திரன் என்ன பண்ணா, செம்ம அழகான பிரம்மலோச்சான்னு சொல்லப்படும் அப்சராவை, அதாவது தேவதையை பூலோகத்துக்கு அமைச்சு வச்சான். எதுக்குன்னா அந்த கந்து மகரிஷி முன்னாடி நின்று தன்னோட அழகால மயக்கி டைவர்ட் பண்ணி அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு தான். இதுதான் அவங்களோட பிளான். சோ கோமதி நதிக்கு பக்கத்துல இந்த கந்து மகரிஷி கடுமையான தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கோமதி நதி பிரசன்ட் டேல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல உள்ள கங்கா நதியோட துணை நதி தான் இந்த கோமதி நதியா. யூபியோட பல டவுன்ஸ்க்கு இந்த கோமதி நதி ஃப்ளோ ஆகுமா. சோ அந்த கந்து மகரிஷி அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரம்மலோச்சா வந்திருக்கா, வந்து அந்த மகரிஷியை ஒரு டைப்பா பார்த்திருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே மகரிஷி டோட்டலா விழுந்துட்டாரு. அவர் மைண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. தவமாவது கிவமாவது தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு மந்தராச்சல் மவுண்டன் சொல்லப்படும் குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த மந்தராச்சல் மவுண்டனை மந்தாரா மவுண்டன் கூட சொல்லுவாங்க, இல்ல மவுண்ட் மந்தாரான்னு கூட சொல்லுவாங்க. சோ இந்த கதையில அந்த கந்து மகரிஷிக்கு இந்த பிரம்மலோச்சாவை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது. அதனால கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு, எப்படி 100 இயர்ஸ்க்கு அந்த பிரம்மலோச்சா தேவதையோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாராம். மைத்தாலஜிக்கல் காலத்துல நடந்த சம்பவம் இது. அந்த காலத்துல எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த கணக்குப்படி தான் இந்த 100 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்க முடியும். பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த 100 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆன பிறகு பிரம்மலோச்சா வந்து கந்து கிட்ட கேட்கிறா, சாமி நான் பூமிக்கு வந்து 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதனால எனக்கு தேவலோகத்துக்கு போக பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மலோச்சா வந்து கந்து கிட்ட கேட்கிறா. பட் அந்த கந்து மகரிஷிக்கு அத்தனை ஆண்டுகள் ஒன்னா இருந்து கூட சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இல்ல இல்ல இப்ப போக வேணாம், இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த 100 இயர்ஸ்க்கு முன்னா இருந்தாங்க. அந்த செஞ்சுரி முடிஞ்சதும் அகைன் பர்மிஷன் கேட்டா. பட் இந்த கந்து மகரிஷிக்கு அந்த பிரம்மலோச்சா மேல லஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு அவரோட மைண்ட்ல இருந்தது. அதனால பர்மிஷன் கொடுக்கல. தேவலோகத்துல வாழும் இது போன்ற அப்சராஸ்க்கு ரிஷிகளை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன்னா இவங்க தவ வலிமையினால இவங்க சாபம் கொடுத்துட்டா அது பலிச்சிடும். அப்படி சாபம் வாங்கிட்டாங்கன்னா தேவலோகத்துல சொகுசா வாழாம பூலோகத்துக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால மகரிஷிகள் கோவப்படக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாதுன்ற மைண்ட்ல தான் அப்சராஸ் இருப்பாங்க. இந்த பிரம்மலோச்சா அப்சராவும் அந்த கந்து மகரிஷி அப்படி கோவப்பட்டு சாபம் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு சொன்னப்பெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரோட அந்த பிசிக்கல் இன்வால்வ்மெண்ட் செஞ்சுரியா நடந்தது. திடீர்னு ஒரு நாள் கந்து மகரிஷி வந்து அந்த குகையை விட்டு கடகடன்னு கிளம்பினாரு. அப்போ பிரம்மலோச்சா கேட்டா, சாமி எங்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த கந்து மகரிஷி சொன்னாரு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணணும். சூரிய அஸ்தமனம் ஆகும்போது வணங்குறது தான் சந்தியாவந்தனம்னு சொல்லுவாங்க. சோ அதை பண்ணணும், இல்லைன்னா என்னோட தவ வலிமைகள் எல்லாம் போயிடும்னு கந்து மகரிஷி சொன்னாரு. அதுக்கு அந்த பிரம்மலோச்சா வந்து கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு, நான் இங்க வந்து உங்களோட ஒன்னா இருந்ததுல இருந்து இதுதான் முதல் சூரிய அஸ்தமானமான்னு கேட்டா. அதுக்கு அந்த மகரிஷி வந்து, ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ காலையில வந்த, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நானும் என்னையே மறந்து உங்க கூட ஒன்னா இருந்துட்டேன், இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, அதனால தான் சந்தியாவந்தனம் பண்ண போவேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ காலையில தான் வந்தேன்னு சொன்னாரு. அப்போ பிரம்மலோச்சா சொன்னா, ஐயா சாமி நான் காலையில வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அது இன்னைக்கு காலையில கிடையாது, பல 100 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு, அத்தனை 100கணக்கான ஆண்டுகளா என் கூடவே தான் இருந்தீங்க, இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி நான் சந்தியாவந்தனம் பண்ண போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான்.
நூத்துக்கணக்கான வருஷங்களா? கரெக்டா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கந்து மகரிஷி கேட்டாரு. அப்போ பிரம்மலோச்சா சொன்னா 907 ஆண்டுகள் 6 மாசம் 3 நாட்கள் ஆச்சு நான் இங்க வந்து. அந்த 907 ஆண்டுகளும் நீங்களும் நானும் ஒன்னாதான் இருந்தோம்னு பிரம்மலோச்சா சொன்னா. 907 ஆண்டுகளா? எனக்கு ஒரு நாள் மாதிரி தானே இருக்கு. என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நீ எதுக்கு வந்தேன்னா அப்பதான் அந்த கேள்வியே கேட்டாரு மகரிஷி. இந்த கேள்வியை முதல்லயே கேட்டிருந்தா இவ்வளவு சம்பவம் நடந்தே இருக்காது. எல்லா சம்பவம் நடந்து முடிச்சு போன பிறகு இப்போ வந்து ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா, பட் அந்த பொண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா. பிரம்மலோச்சா வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும், அதாவது இந்திரன் போட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்வா. அண்ட் நான் வந்து உங்களோட தவத்தை கலைக்கிறதுக்காக தான் வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்பா. அப்போ அந்த மகரிஷி வந்து நீ வந்த வேலை முடிச்சது இல்ல, போட்ட பிளான் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டீங்கல்ல, இனி நீ போகலாம், போய் உன்னோட இந்திரன் கிட்ட சொல்லு, பிளான் போட்டபடியே எல்லாம் நடந்துடுச்சு, அந்த மகரிஷியோட வாழ்க்கையின் நோக்கமே நாசனம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுன்னு சொல்வாரு. அந்த மகரிஷி ஒரு மாதிரி டென்ஷன் ஆனதை பார்த்துட்டு பிரம்மலோச்சா பயப்பட ஆரம்பிச்சிட்டா, எங்க தனக்கு சாபம் கொடுத்துடுவாங்கன்னு. அந்த பயத்துல அவளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிரம்மலோச்சாக்கு பயத்துல வேர்த்தடிச்சு பாத்தீங்களா? அதுல ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கதை என்னன்னா, பிரம்மலோச்சாக்கு ஸ்பிட் ஆச்சு பாத்தீங்களா? அந்த வேர்வையில தன்னோட கர்ப்பப்பையில உண்டான கரு அந்த வேர்வையில வெளியில வந்துடுச்சான். அந்த வேர்வையில இருந்த அந்த கரு மேல காத்து பட்டதால வாயு அந்த கருவை கலெக்ட் பண்ணி அந்த காத்து செடி மேல பட்டதால அது மரமா வளர்ந்து குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த மரத்துல இருந்து பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துதான். அந்த பெண் குழந்தையோட பேர் வந்து மாரிஷா. அந்த குழந்தை வந்து கந்து மகரிஷிக்கும் குழந்தைதான். அண்ட் காத்து மேல பட்டதால வாயுக்கும் குழந்தைதான். அண்ட் சூரிய ஒளி அந்த மரத்து மேல பட்டதால சூரியனுக்கும் குழந்தைதான். அண்ட் அந்த குழந்தையோட அம்மா வந்து பிரம்மலோச்சா. இது வந்து ஒரு மாதிரி குழப்பமான சப்ஜெக்ட் தான், பட் இதுதான் மைத்தாலஜில இருக்கு. இதெல்லாம் ஓகே. இந்த கதையில ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. அதை நீ முதல்ல சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அந்த கான்செப்ட் வந்து இந்த மாவிஷா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாவிஷாவை பிரம்மதேவன் தான் எடுத்து வளர்ப்பாராம். அடுத்து பிரச்சேதாசன் சொல்லப்படுறவங்க 10 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, இந்த பூமியில பாப்புலேஷன் பெருக்கணும். ஆனா பூமியில மரங்கள் மட்டும்தான் இருந்தது. மனுஷங்க வாழணும் அப்படின்னா விவசாயம் இருக்கணும், விவசாயம் பண்ணணும்னா நிலம் காலியா இருக்கணும். இப்படி ஃபுல்லா மரங்கள் இருக்கக்கூடாதுன்னு காத்தையும் நெருப்பையும் வர வச்சு அந்த மரங்களை அழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரம்மதேவன் வந்து இப்படி மரங்களை அழிச்சிட்டீங்கன்னா இந்த பூமியே இருக்காது, அதனால அப்படி பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு மரத்துல இருந்து பிறந்த பொண்ணியே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாவிஷாக்கு அந்த 10 பிரச்சேதாச கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த 10 பிரச்சேதாஸ்க்கும் மாவிஷாக்கும் பிறந்த பையன் தான் தக்ஷன். இந்த தக்ஷனுக்கு 2 பிறவிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்ல பிரசுத்தின்னு சொல்லப்படும் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். செகண்ட் பர்த்ல அசிக்னின்னு சொல்லப்படும் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த கான்செப்டை நல்லா கவனிங்க. இங்கதான் ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும், கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும், உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் வரப்போகுது. தக்ஷனுக்கும் பிரசுத்திக்கும் மொத்தம் 24 பொண்ணுங்க பிறந்தாங்க. அவங்க யாருன்றதை இதுல நீங்க பார்க்கலாம். ஸ்ரத்தா, லக்ஷ்மி, திருப்தி, துஷ்டி, புஷ்டி, மேதா, கிரியா, புத்தி, லஜ்ஜா, வாப்பு, சாந்தி அண்ட் கிருதி. இவங்கெல்லாம் தர்மதேவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இங்க மென்ஷன் ஆகிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது சதி மேரிட் சிவா. சோ சிவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சதி வந்து தக்ஷனோட பொண்ணுதான். ஒரு கான்செப்ட் படி சிவனுக்கு 2 மனைவிகள்னு சொல்லுவாங்க. முதல் மனைவி வந்து சதி, 2வது மனைவி வந்து பார்வதி. அண்ட் இன்னொரு கான்செப்ட் படி சத்தியும் பார்வதியும் ஒண்ணுதான், அவங்களோட அவதாரங்கள் தான் 2ஆ இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் தக்ஷனுக்கும் பிரசுத்திக்கும் பிறந்த பொண்ணுங்க. அடுத்தது தக்ஷனுக்கும் அசிக்னிக்கும் பிறந்தது மொத்தம் 60 பொண்ணுங்களாம். இவங்க தான் முதல் 10 பொண்ணுங்க. இவங்க தர்மதேவனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அடுத்த 13 பெண்கள் வந்து கஷ்யப்ப மகரிஷியை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த 13 பொண்ணுங்கள்ல இந்த கத்துவன் சொல்லப்படும் பொண்ணு வந்து நாக இனத்தை சேர்ந்த பெண். நாகலோகம் டீகோடட்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பண்ணிருக்கேன், அதுல அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்த 27 பொண்ணுங்க வந்து சந்திர பகவானை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த 27 பொண்ணுங்க தான் ஜாதகத்துல இருக்கும் 27 நட்சத்திரங்கள். அதுதான் நான் ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னேன். பாக்கி உள்ளவங்க இவங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரங்களோட கதைக்கு வந்தோம்னா, அந்த 27 பேரையும் சந்திரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எல்லா பெண்கள் விடையும் சந்திரன் வந்து ரோஹிணின்னு சொல்லப்படும் பொண்ணு, அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தை தான் அதிகமா லவ் பண்ணுவாராம். மத்த 26 பொண்ணுங்க தக்ஷன் கிட்ட போயிட்டு, அதாவது அப்பா கிட்ட போயிட்டு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கோவப்பட்ட தக்ஷன் சந்திரன் கிட்ட வந்து எல்லாருமே அந்த 27 பேரையும் சமமா பார்க்காத நீ நாளுக்கு நாள் உன்னோட பலத்தையும் அழகையும் இழந்துடுவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. பயந்து போன சந்திரன் சிவன் கிட்ட போயிட்டு ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்வாரு. அதுக்கு சிவன் வந்து தக்ஷன் கொடுத்த சாபத்தை என்னால மாத்த முடியாது, ஆனா அதை சைக்கிளிங் ஆர்டர்ல என்னால மாத்த முடியும்னு சொன்னாரு. சோ 30 நாட்கள்ல 14வது 15 நாள் வரும்போது உன்னோட பலத்தை நீ இழந்துடுவ, அதாவது அழகை கம்ப்ளீட்டா இழந்துடுவ. அகைன் 16வது
17வது நாள்னு போகும்போது உன்னோட அழகு உனக்கு திரும்பி வந்துடும்னு சொன்னாரு. இப்படிதான் மாசத்துல அந்த அழகும் பலமும் ஃபுல்லா இருக்கும்போது பௌர்ணமின்னு அழைக்கப்படுது. அண்ட் அதே அழகும் பலமும் கம்ப்ளீட்டா இழந்த நாள் அன்னைக்கு அமாவாசைன்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ ஜாதகத்துல ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நட்சத்திரங்கள் சொந்தமான நட்சத்திரங்கள் என்ற கான்செப்ட் இருக்கு. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது சந்திரனுக்கு 3 நட்சத்திரங்கள் சொந்தமான நட்சத்திரமா இருக்கு. அதுல முதல் நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம். சோ மைத்தாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி சிவனோட மனைவி சதி தேவி, அதாவது தாக்ஷாயினி வந்து தக்ஷனுக்கு பிறந்த பொண்ணு. அண்ட் நம்மளோட ஜாதகத்துல இருக்கும் அந்த 27 நட்சத்திரங்களும் தக்ஷனுக்கு பிறந்த பொண்ணுங்க. அண்ட் இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் தக்ஷன் கொடுத்த சாபம் தான். ஓவராலா பார்க்க போனா கந்து மகரிஷிக்கும் பிரம்மலோச்சாக்கும் பிறந்த பொண்ணு மாரிஷா, அந்த மாரிஷாக்கும் 10 பிரச்சேதாஸுக்கும் பிறந்தவன் தக்ஷன். அந்த தக்ஷனுக்கு பிறந்தவங்க தான் சதி தேவியும் 27 நட்சத்திரங்களும். ஹிந்து மைத்தாலஜி மேல 100% முழு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்த கான்செப்டை உண்மைன்னு நம்புவாங்க. சுத்தமா நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் எவனோ உருட்டி விட்ட கதைடான்னு நினைப்பாங்க. உருட்டி விட்ட கதையோ நிஜமான கதையோ கேட்க நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.